வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுடைய சிறப்பு அறிக்கைகள். தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளால் குடும்ப அட்டைகளுக்கு 15,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படுமா? தமிழகத்தில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ள பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் குறித்து நம்ம பார்க்கலாம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்களுக்கு 10,000 கருணைத் தொகை மற்றும் மாதந்தோறும் 2,000 உரிமை தொகை அறிவிப்புகள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் என 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு இது நேரடி வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இது தவிர வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகை, மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரண உயர்வு, மின்சார மானியம் போன்ற பல்வேறு நலத்திட்ட தகவல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. பொதுமக்கள் இந்த சலுகைகளை பெறுவதற்கு தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேர்தல் போட்டியினால் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை மையமாக வைத்தே இந்த தகவல்கள் உங்களுக்கு பரிமாறப்படுகிறது. அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் குடும்ப அட்டைக்கான நிதி உதவி முக்கியமான அம்சங்கள். 10,000 ரூபாய் ஒரு முறை மட்டுமே வழங்கக்கூடிய 10,000 மற்றும் சலுகைகள் 5,000 மற்றும் 15,000 ரூபாய் நிதியை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. தகுதியுள்ள ரேஷன் அட்டைகளுக்கு இது முதற்கட்டமாக வழங்குகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. தகுதியுள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்குமே இந்த 15,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, ஓகேங்களா? இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை எல்லோருக்குமே கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பல குழப்பத்தில் நாடி இருக்காங்க நம் மக்கள். எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு குறிப்பாக சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த 15,000 நிதி உதவி அனைத்து குடும்பங்களுக்குமே வாக்காளர்களுக்குமே கிடைக்கிற வகையில் சொல்கிறாங்க. ஆண்டுதோறும் 1,000 ரூபாய். ஒரு முறை பெறக்கூடிய அந்த ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு 1,000 ரூபாய். தகுதியான குடும்ப அட்டைகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த NPHH, PHH, AAY அட்டைகளுக்கு முன்னுரிமை. இவைகள் பெண்கள் மற்றும் முதியோர் நலன் குலவிளக்கு திட்டம் மாதம் 2,000 திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,000 நேரடியாக வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். முதியோர் உதவித்தொகை உயர்வு. மாதாந்திர முதியோருக்கு இனி 2,000 உயர்த்தி வழங்கப்படும். ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம். பெண்களைப் போலவே இனி ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து வசதி மாற்றப்படும். இளைஞர் மற்றும் கல்வி உதவித்தொகை. பட்டதாரிகளுக்கு 2,000 வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து விட்டு வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 1,000. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு மாதம் 1,000 நிதி உதவி வழங்கப்படும். தொழில் மற்றும் வாழ்வாதார சலுகைகள். மீனவர்கள் மற்றும் 10,000 உதவித்தொகை. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் தொகை 8,000 10,000 உயர்த்தி வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு கூடுதல் இலவச மின்சாரம். கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட்டுகளுக்கும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 400 யூனிட்டும் இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய கடன்கள் உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இது ஆண்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு மற்றும் வியாபாரிகளுடைய கடன்கள் அனைத்துமே முழுமையாக ரத்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது. விரைவில் தமிழக மக்களுக்கு அடித்தது ஜாக்போட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த திடீர் அறிவிப்பு இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நண்பர்களே. ரெடி ஆகிக்கோங்க. இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உடனே உங்களுக்கு உண்டான ஜாக்போட்டை பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.